ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஒரு பென்ட்ரைவை பூட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பென்ட்ரைவ் மூலமாக வாய்ஸ் போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாய்ஸ் போடுறதுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு நம்ம பென்ட்ரைவை பூட் பண்ணணும். அதை எப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பென்ட்ரைவில் எந்த பென்ட்ரைவை பூட் பண்ண போகிறீங்களோ அந்த பென்ட்ரைவில் உள்ள ஃபைல்ஸு ஃபுல்லாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கப் எடுத்துகிட்டு பென்ட்ரைவ் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபார்மேட் பண்ணி தான் ஃபார்மேட் பண்ணுற கமாண்டு வரும். அதனால் உங்கள் ஃபைல்ஸை ஃபுல்லாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் வரும். அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதில் டிஸ்க் பார்ட்டுன்னு சேர்த்து டைப் பண்ணுங்கள். சேர்த்து டைப் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் அதுக்கு ஒரு 2 செகண்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் அதில் லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு கொடுங்க. லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு டைப் பண்ண பிறகு உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் எத்தனை டிஸ்க் இருக்குதுன்னு லிஸ்ட் பண்ணி காமிக்கும். அதில் உங்கள் பென்ட்ரைவ் எது, அதோடைய மெமரி கெப்பாசிட்டி காமிக்கும். மெமரியை வச்சு உங்கள் பென்ட்ரைவ் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சி அந்த டிஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் டிஸ்கோடைய நம்பர் லாஸ்ட்டாக என்ட்ரு பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு உங்களுடைய டிஸ்க் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆன பிறகு க்ளீன்னு டைப் பண்ணுங்கள். க்ளீன் டைப் பண்ண பிறகு கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் செலக்ட் பார்ட்டிஷன் 1ன்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஃபார்மேட்குள்ளே கமாண்ட் வருது. ஃபார்மேட் ஸ்பேஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு NTFS ஸ்பேஸ் குயிக்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு ஒரு 2 செகண்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் ஃபார்மேட் ஆயிரும். பென்ட்ரைவ் ஆன பிறகு ஆக்டிவ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு எக்ஸிட்னு டைப் பண்ணுங்கள். இப்போது உங்கள் பென்ட்ரைவ் ரெடி ஆகிட்டு பூட் பண்ணுறதுக்கு இந்த பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் OS போடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பென்ட்ரைவ் பூட்டபிள் பென்ட்ரைவாக மாறிட்டான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த பென்ட்ரைவ் உங்களுடைய பென்ட்ரைவில் நீங்கள் வச்சுருக்கிற OS ஃபைல்ஸை எந்த ஒரு ஃபோல்டர்லேயும் போடாமல் அப்படியே டைரெக்டாக உங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ண பிறகு உங்கள் பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணுங்கள். எஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ண உடனே உங்கள் பென்ட்ரைவுடைய ஐக்கான் மாறி இருக்கும். அதில் விண்டோஸோட ஐக்கான் காமிக்கும். அப்படி காமிச்சு தான் உங்கள் பென்ட்ரைவ் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இது மூலமாக நீங்கள் OS போட ரெடி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். இது போன்ற வீடியோ வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டன் சிம்பிளை கிளிக் பண்ண ஆல்னு வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Then bye bye, see you. Thanks for watching.